Hi, hello, and welcome back to Blue Eye Vlogs, and I'm Blue Eye. Okay, so இது நம்மளோட தேரந்தோம் சீரீஸ். ப்ரீவியஸ் சீரீஸில் வந்து நம்ம ஒயிட் வாட்டர் ராஃப்டிங்லாம் போயிருந்தோம். ராஃப்டிங்லாம் முடிச்சுட்டு we came here for lunch. So lunch முடிச்சுட்டு now we are heading out for some temple visits and all. So we're gonna be doing a lot of devotional stuff. போயிட்டு நம்ம வந்து கோயிலெலாம் சுற்றி பார்க்க போகிறோம். ஒரு குருக்குலம் போக போகிறோம். அந்த குருக்குலம் மட்டும் ठीक है. Okay, we are not supposed to ask slippers here. Okay, so நம்ம வந்து லஞ்செல்லாம் முடிச்சாச்சு. சும்மா கங்கா ஜல்லாம் பண்ணியாச்சு. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு தலைவர் 50 ரூபா கொடுத்தோம், ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தா இப்போ. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து கோயில் போய் போகிறோம். இது ப்ளூ பாய் vlogs. நாங்கள் ப்ளூ பாய் ஹியர் ஐ டாக் அபவுட் ட்ராவல் ஃபுட் அண்ட் ஆல் அபவுட் கான்டென்ட். இந்த மாதிரி கான்டென்ட் பிடிக்கும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வந்து ரிஷிகேஷில் இருக்க டெம்பிள்ஸ் விசிட் பண்ண போகிறோம். இப்போ சுற்றி பார்க்கலாம். ஸோ லன்ச் வந்து செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நம்ம இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ராஃப்டிங்க்கு அப்புறம் இந்த சாப்பாடு வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா அவ்வளோ பசி எல்லாருக்குமே. ஏன்னா அவ்வளோ டயர்ட் ஆகிட்டோம் வேறு வெயிலில். ஸோ இட் வாஸ் ரியலி குட். சரி, இப்போ அட்வென்ச்சர் மோட்லேருந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல் மோடுக்கு மாறலாமா? மேடம் सब notice करता है. Okay, we had an awesome food. It was only typical vegetarian food, but it was amazing. The local flavor is really good. Thanks to people for hosting us. And nice to meet you. Good. So everybody enjoyed the food, and food was excellent. If you guys are coming here to Rishikesh, and Rishikesh only vegetarian food, so you can go anywhere. But here the food is really good. I've tasted it, and I would really suggest it. And the entire crowd is also there for it. Oh, thanks a lot. The hotel gave us a complimentary juice also. No? Thanks. Okay, see you guys. Bye. Okay, so now we're heading back. क्या था? நல்லா தெரியுது. வண்டியில் ஏறணும் சரியான தூக்கம். தலா இருந்துச்சு. போட்டது டைவ் அடிச்சது. குற்றாலத்தில் குளிச்சோம்னா சாப்பிட்டா தூக்கம் தள்ளுது பார்த்தீங்களா? அதான் சில்னஸ் தான் மேட்ரு. ரெண்டாவது தடவை நீங்கள் டைவ் அடிச்சிருக்கோம். அதெல்லாம் பயங்கர சில்னஸ். அப்புறம் முடியல. சரி, மேலே வந்துட்டான். நான் கண்டுபிடிச்சிட்டானு தூக்கிட்டான். அவனை போகணும் மேலே வாங்கிட்டானு. மாட்டிக்கிடுச்சுன்னா வம்புடான்ட்டு முடிவு பண்ணிட்டு ஏர்வேஸ், ரோட்வேஸ், வாட்டர்வேஸ், எல்லா வேஸ், ஆல்வேஸ். ரயில்வேஸ் ஒன்றும் போகிறோம். ரிஷிகேஷ்னா ராஃப்டிங் மட்டும் இல்லை, இங்கே நிறைய ஏன்ஷியன்ட் டெம்பிள்ஸும் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம போகிற பிளேஸ் பேர் வந்து ரிஷிகேஷ் நாராயண் பவான் ஸ்ரீ பாரத்ஜி மகாராஜ் டெம்பிள். ரோட்டில் போகும்போது ரிஷிகேஷ்க்குன்னு ஒரு தனி வைபே இருக்குது. ஒரு பக்கம் ட்ராவலர்ஸ், இன்னொரு பக்கம் வந்து டிவோட்டீஸ், ரெண்டு வேர்ல்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் தான் கரெக்டாக 12:30 மணிக்கு கோயில் மட்டும் 5 மணிக்கு திறக்கும். வேறு எல்லா ஊரில் ஒரு இந்த கோவிலுக்கு நம்ம லஞ்ச் டைம்ஸ் போவோம். லஞ்ச் ஆகும். இது வந்து ஒரு ரொம்ப பெரிய டெம்பிள்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்கும். அதில் டெம்பிள் ஹிஸ்ட்ரியை பற்றிக்கும் பார்த்தாக்கா பல புராணங்களில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்ஷய தீர்த்த நாள் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிவோட்டீஸ்லாம் வந்து இங்கே 108 பிரதர்ஷனம் பண்ணினா பிளெஸிங்ஸ் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இந்த டெம்பிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லார்ட் ராமாவோட தம்பி பரத்ஜிக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பரத்ஜியை இங்கே லார்ட் விஷ்ணுவோட ரூபத்தில் தான் வர்ஷிப் பண்ணுறாங்க எல்லாருமே. ஹிஸ்ட்ரியெல்லாம் ஒரு பக்கம், ஆனால் இங்கே வந்த உடனே ரொம்ப காமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க.
they can't touch to because according to Vastu Shastra they make to all the statues. If any mistake, परले, यहाँ तो परले का भी डालना है भारत में. Please इधर आइए. That's the story of the Hiranyakashipu. Holi, we celebrate. Well, first Vahara. Please, 2 minutes. Give me. This Rishikesh city. Why called Rishikesh? When you're going outside, you can see on the wall the Revya Rishi, controlled to 5 senses. And all sense bind from the hair. According to our Hindu Vedas and Puran, when Rishi Muni did here continued meditation, what happened? His younger body, that time when he become old, is like this ton. So, Bhagwan Vishnu called this city again Rishikesh to Kubja Mirg. Do you know what the Kubra Admi? Like Kubra man. It's called the Kubja Mirg Harshikesh. So when you're going outside, see these both trees meet together. People trees and banyan trees. You call Allimara, Armara. Or Arsamara, something like that. And Arsamaram and like that. They are mixed together. So under the trees, Rishi Muni did the meditation. And Bhagwan Vishnu is very happy in giving to darshana to him. According to our Hindu Vedas and Puran, those people who not able afford to go to Badrinath, they can come and do darshana. So they both are is equal. So this place, Bharat Narayanji did meditation. In future, when you go to this mountain behind, 375 kilometers from here, this mountain behind Nepal. Oh. Before Nepal, here very famous like Mandal. That Mandal called KMBN, Kumaon Mandal Vikas Nigam. Famous for Nainital, Rajasthan National Park. I think you heard about the Corbett National Park. So this mountain behind Kurmanchal Khand. Kurmanchal. In future, when you go to Jammu Kashmir, that is called Jammu Khande. Amritsar, Golden Temple side we call Jalandhar Khand. Understand? And Nepal will be known as Pasupati Khand. So this is called Kedar Khand. You all are in here. I don't know your name, your Gotra, but what mentioned in Shastra, who done one time Rishikesh, so no need to 7 generation for Pindadanam. Rishikesh and Haridwar. Are you got at my point? So this is main temple here. What you see Rishikesh. Harshikesh, Bharat Narayan temple. ரிஷிகேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டெம்பிள்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆனால் இந்த டெம்பிளை பற்றி நிறைய பேர் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி தெரியாது. யூஸ்வலி ராமா, லக்ஷ்மணா, ஹனுமான் இந்த மாதிரி கோயில்களுக்கு தான் நிறைய அதிகம் பார்த்துருப்போம். ஆனால் பரத்ஜிக்கு டெடிக்கேட்டாக ஒரு டெம்பிள்ன்றப்போ பார்க்குறது வந்து எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் எங்கேயா பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மியூசியமும் இருக்குது. அதை வந்து ஒரு குயிக் விசிட் பண்ணிடலாமா? இந்த மியூசியமில் பார்த்தீங்கன்னா டெம்பிளோட ஹிஸ்ட்ரியோட ரிலேட்டட் ஆர்டிஃபேக்ட்ஸ், ஓல்டு ஐடல்ஸு, சில இன்ட்ரெஸ்டிங் கலெக்ஷன்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க இது வர்த்தாவே இருக்கும். ஸோ மியூசியம் விசிட்டையும் முடிச்சாச்சு. ஸோ வாங்க இப்போ அடுத்த டெம்பிள் போகிறோம். சரி, பரத்ஜி மகாராஜ் டெம்பிள் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து சீதாராம் தாம் டெம்பிள் போகிறோம். ரிஷிகேஷில் லோக்கல் சைட் சீக்கு ஆட்டோ தான் ஈஸியஸ்ட் ஆப்ஷன். நம்ம எல்லா பிளேஸுமே வந்து ஆட்டோவில் தான் இப்போ கவர் பண்ண போகிறோம். இங்கே டிராஃபிக் வந்து கொஞ்சம் மேனேஜபிள் தான். ஆட்டோவில் ட்ராவல் பண்ணும்போது சிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இதில். அதனால சரி ஆட்டோலேயே போகலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். அண்ட் நாங்கள் குரூப்பாக வந்திருக்கோம். ஸோ அதனால நாங்கள் ஃபேர்லாம் வந்து ஒரு குரூப் ரைட் மாதிரி பேசிட்டோம். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் சீப்பராக இருந்துச்சு. நீங்கள் தனியாக வரீங்கன்னா யூனிவர்சல் ரூல் தான். அவங்க 100 ரூபா சொன்னால் 50 ரூபா கேட்கணும். அப்புறம் ஒரு 60 ரூபா 70 ரூபாவில் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஆட்டோ ரைட் பண்ணி ஸோ ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ரிஷிகேஷ் அப்படியே பார்த்துட்டு சீதாராம் தாம் டெம்பிளுக்கு போகலாம். சரி கைஸ், நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து சீதாராம் தாம் டெம்பிள் ரீச் பண்ணியாச்சு. அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் உள்ளே வந்தால் தான் அந்த பிளேஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நமக்கு புரியுது. டெம்பிள் ஆர்கிடெக்சர், சரௌண்டிங்ஸ் எல்லாமே செம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு வடக்கு சைட் டெம்பிளுக்கு எனக்கு உண்மையிலேயே சர்ப்ரைசிங்காக இருக்குது. இந்த பிளேஸை பற்றி நம்ம கைடு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுறாரு. நீங்களே கேளுங்க. This mountain we known as Neelkantan. You know the Neelkanta? Yeah, after during the Samandar Manthan, same mountain behind Lord Shiva directed Kalakut Alahal Visham and stuck here. So Shiva, this throat become blue. It's called the Neelkanta. See the over on the mountain, 20% trees from here to Rudra Prayagam. What the name of place? Rudra Prayag. They are totally Rudraksha trees. 70% trees not I'm talking about, sorry, 20% only.
Rudraksha tree. And Rudraprayag up to Kedarnath. There 70% tree of the Rudri. So they are the Himalaya mountain. This mountain behind is very famous mountain, Drone mountain. Hanumanji take from your Sanjeevani Vati for the Lanka. Yes. From here. This mountain behind. Just 100-200 kilometers something. So now you can see that side of our so many buildings over there. This all the students come from different part of the world and they learn here yoga. This is a hub center of yoga. Can you see all the houses they're building? So this is 200 rupees, 300 rupees, 400 rupees, 500, 1000 rupees per night. 3 time foods and like rooms and classes including available. So those people who want to learn YTTC, either TTC, teacher training course, and yoga teacher training course, they can come and stay here. 10 rupees, 20 rupees, 100, 200 rupees. The old Rudraksha 100% original. Okay. But I'm saying, noted my point, original. झाड़ से निकला हुआ कहीं से भी लीजिए सब ओरिजिनल मिलता है एवरीवेयर यू कैन फाइंड ओरिजिनल व्हाट द डिफरेंट ओनली ஸோ கைடு வந்து சீரியஸாக வந்து கோயிலை பற்றிலாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தார். திடீர்னு என்னடா ருத்ராட்சம் விற்க ஆரம்பிச்சிட்டாரு, ருத்ராட்சாவை பற்றி அவ்வளோ பேசுகிறாருன்னு பார்த்தேன். கடைசியில் நம்மளை வந்து ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ருத்ராட்சா ஸ்டோருக்கு கூப்பிட்டு போய் இங்கே வந்து ருத்ராட்சலாம் ஒரிஜினல் இங்கே இருக்கிறதெல்லாம் நீங்கள் வாங்குறதுனா இங்கே வாங்கலாம், வேறு எங்கேயும் வாங்காதீங்க, இதுமாதிரி ஆத்தரைஸ்ட் பிளேஸில் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி நானும் பெருசாக ருத்ராட்சலாம் வாங்குறதா இல்லை, சரி என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்றதுக்காக அப்படியே போனேன். ஸோ எல்லோரும் வாங்கினதெல்லாம் காட்டினாங்க. இந்த 1 முகம் 5 முகம் 6 முகம் நம்ம 1 சாமி 2 சாமி 3 சாமின்ற மாதிரி நிறைய இதெல்லாம் வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு. சரி சும்மா பார்த்துட்டு வந்தேன். பீப்புள் ஜென்ரலாக வந்து மெடிடேஷனுக்கு டெய்லி வேறு கூட இந்த ருத்ராட்சம் நிறைய பேர் போடுவாங்க பார்த்துருக்கேன். ஸோ ஒரு ஐடியாக்காக சும்மா நானும் பார்த்துட்டு லைட்டாக விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து மூவ் பண்ணியாச்சு. नवरत्न ओके माला स्फटिकम रुद्राक्ष हाँ that is not just Spatical, okay. That cools the body. And what does Navaratna do? Okay. many things Okay, மக்களுக்கு சொல்லலாம் பாவம். need demo Demo, what is it? ஐயோ. ஓகே, ஸோ விண்டோ ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்த டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா ராம்ஜோலா சைடு தான் போக போகிறோம். அதுதான் மோஸ்ட் அவாய்டட் பார்ட். அதுவும் ஆர்த்தியும் பார்க்குறது தான் போக போகிறோம். ஸோ அது போகிற வழியில் ஒரு சின்ன டெம்பிள் இருக்குது. இந்த பஜார் அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் பஜாரில் ஒரு வாக் பண்ணிவிட்டு இந்த பஜாரில் என்னெல்லாம் விற்கிறாங்கன்றதை அப்படியே பார்த்துட்டு நிறைய ஹிப்பீஸ் தான் பார்த்தேன் இந்த ரூட்டில். பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதுவும் வெள்ளைக்காரங்களாம் நம்ம ஊர் ஸ்டைலில் ஹரேராம் ஹரே கிருஷ்ணா மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதேமாதிரி வந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ அது நீங்களும் பாருங்கள். அப்படியே வாங்க போய் பஜார் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரிஷிகேஷோட ஸ்ட்ரீட்ஸுக்குன்னு ஒரு தனி சாமே இருக்குங்க. சின்ன சவனியர் ஷாப்ஸு, கேவ்ஸு, பூஜா ஐட்டம்ஸு, ருத்ராக்ஷ் மாலை, அது மோஸ்ட் எல்லா கார்னர்லேயுமே சரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒன்று இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இந்த சின்ன ஒரு லேனுக்குள்ளே நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த மியூசிக்கல் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பேன் ஒரு ஐட்டம் ஒன்று இருக்கும். அதனால் ஒரு மெலோடியஸ் மியூசிக் கேட்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். அண்ட் இது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு வெரி ஓல்டு புக்ஸ், ஹேண்ட்மேட் புக்ஸ் எல்லாம் பார்த்தோம். சும்மா குட்டி ஜேர்னல்ஸ் மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு விண்டேஜ் லுக்கிங்காக அந்த பழைய பேப்பர் மாதிரி இருக்குன்னா ஹேண்ட்மேட் பேப்பர்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே ஃபாரின் டூரிஸ்ட் நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். அண்ட் மோரோவர் இங்கே வந்து செட்டில் ஆகி இவங்க வந்து இந்த யோகா, மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஓவராக இன்வால்வ் ஆகிட்டு இங்கே வந்து அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படியே ஃபுல்லாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஆளுங்க பார்க்குறதுக்கு பழைய காலத்து 80s 70s பார்க்குற ஹிப்பீஸ் மாதிரியே சுற்றிட்டு இருப்பாங்க. இங்கே கிட்டத்தட்ட அவங்களாம் வந்து ரிஷிகேஷோட ஒரு ஐடென்டிட்டி மாதிரியே ஆகிட்டாங்க. சரி பஜார்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போது மறுபடியும் ஆட்டோவில் ஏறிட்டு ராம்ஜோலா பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். ரோட்டில் போகும்போது நம்ம கைட் தலைவர் வந்து ஒரு சின்ன ஸ்டாப் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ அங்கே ஒரு விசிட் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னாரு. ஸோ எங்கே அந்த ஸ்டாப்புன்னு கேட்டேன் நான். இங்கே இந்த ஐட்னரியில் நம்ம பிளானே பண்ணல, எதுனா புதுசாக இல்லை இது போகிற வழியில் தான் இருக்குது, இது பார்த்துட்டு போயிடலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க ஏன் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து ஹோலி சமாதி ஷ்ரைன். இங்கே ஒரு சின்ன ஸ்டாப் பண்ணலாம். இந்த இடம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சுவாமி விவேகானந்தரோட சமாதி இருக்கிற ஒரு இடம். இங்கே வந்து ஒரு அமைதியான அட்மாஸ்ஃபியர் இருக்கும். ஸோ இங்கே வந்து யாராவது மெடிடேஷன் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்கு ஒரு இடம் போகணுன்னாக்கா இதை கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் அப்படின்னு குட்டி ப்ரீஃபிங் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு எல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்தோம். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். காத்தாலும் ரொம்ப நேரமாக சுற்றுறீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரியே இருக்கும். ஒரு ½ hour மேக்ஸிமம் ஒரு 15-20 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்க. இங்கே ஸ்பெண்ட் பண்ண அப்புறம் எதிர்க்கே தான் ராம்ஜோலா, இறங்கி அப்படி ரோடு கிராஸ் பண்ணி நம்ம இறங்க வேண்டியது தான். ஸோ அதனால் இங்கே ஒரு 20 minutes ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக மெடிடேஷன் பண்ண மாதிரி இருக்கும்.
இந்த எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணி பாருங்க அப்படின்னாரு. இட் வாஸ் ஆக்சுவலி வர்த் த எக்ஸ்பீரியன்ஸ். உள்ளே போயிட்டு காம ஒரு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே கண்ணை மூட்டு உட்காந்துட்டு இருந்தோம். இட் வாஸ் நைஸ். ஓகே, இப்போ வந்து ராம் ஜூலா பார்க்க போகிறோம். அதை மேலேருந்து பார்த்துருப்போம். இப்போ கீழே பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் ராம் ஜூலா. ஸோ அது வரைக்கும் நடந்து போய் பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாத்துலேயும் பேட்ரி வேறு லோ ஆகிட்டு வருது. ஸோ நம்ம ஃபுல் டே நம்ம வந்து ரிஷிகேஷ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரிஷிகேஷில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் லேண்ட்மார்க்ஸ் ராம் ஜூலா. இதை பார்க்கறதுக்காக தான் நம்ம டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நிறைய டெம்பிள்ஸ்லாம் விசிட் பண்ணிட்டு ஈவினிங் டைமில் வரும். ஏன்னா ஈவினிங் டைமில் வந்தால் மட்டும் தான் அந்த ஆர்த்தி பார்க்க முடியும். டே ஃபுல்லாக நடக்கும், பட் ஈவினிங் டைம் தான் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ரிவர் பேங்க்ஸ்லாம் இருட்டாக இருக்கும்போது நல்லா லைட் பண்ணி அந்த தியாலாம் காட்டும் போச்சு அந்த பஜன் அந்த ஃபீல் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் ஈவினிங் டைமில் வரணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம நடந்து போகிற பிரிட்ஜ் தான் ராம் ஜூலா. இது 1980s கட்டப்பட்ட ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். கங்கா ரிவரை கிராஸ் பண்ணுறது லோக்கல்ஸ்க்கும் டூரிஸ்ட்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கனெக்ஷன். அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 450 ஃபீட் லென்த் இருக்கிற இந்த பிரிட்ஜை 2 பக்கத்தையும் கனெக்ட் பண்ணுது. ஆஷ்ரம்ஸ், டெம்பிள்ஸ், கெஃபேஸ் எல்லாத்தையும் நடந்தே ரீச் பண்ணலாம். அதனால தான் இந்த பிரிட்ஜில் எப்போவுமே ஒரு லைஃப் இருக்கும். டிவோட்டீஸ், ஃபாரின் டூரிஸ்ட், பைக்கர்ஸ், சாதுஸ் எல்லாரும் ஒரே ரூட்டை யூஸ் பண்ணுவாங்க. கீழே ஓடுற இந்த கங்கா, மேலே இந்த வியூ, ரிஷிகேஷ்க்கு இவ்வளோ பேர் வராங்கன்னா அதுக்கு இதுதான் ரீசன், த வியூ. ஓகே, ஸோ இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கங்கா ஆர்த்தி வந்து எங்கே காட்டுறாங்களோ அந்த காட் பக்கம் போக போகிறோம். எண்டில் போயிட்டு நம்ம இறங்கி கீழே கொஞ்சம் நடந்து போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஓகே, ஸோ கங்காவில் வந்து விலைக்கேற்றி லைட்டாக அது தள்ளி விட்டோம். அது எதுக்குனாக்கா ஆக்சுவலி கங்காவில் தண்ணி எடுத்தாக்கா சும்மா எடுத்துகிட்டு போகக்கூடாது. திருப்பி நம்ம நேச்சர்லேருந்து தான் எடுத்தாங்க. நேச்சர் திருப்பி ஆஃபர் பண்ணணுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பூ கொடுக்குறோன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் எல்லோரும் அமிச்சாங்க. சரி, நானும் வந்து விலைக்கேற்றி அப்படியே லைட்டாக படத்தில் வர மாதிரி அப்படியே அமுச்சு விட்டாச்சு. தளபதியில் சோபனை அமிச்ச மாதிரி அமிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம போயிட்டு ஆர்த்தி பார்க்க போகிறோம். தட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் திங்ஸ் ஹியர். அதை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஏன்னா பூஜா வந்து 7 o'clock ஸ்டார்ட் ஆக போகுது. இட்ஸ் ஆல்ரெடி 6:45. போனால் இப்போ கரெக்டாக இருக்கும். நல்லா அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது த பேங்க்ஸ் ஆஃப் கங்கா. அப்படியே பிரிட்ஜு பக்கத்தில் வந்து ராம் ஜூலா தான் ஃபுல்லாக லைட்லாம் போட்டு பார்க்க அப்படியே பளிச்சுன்னு வச்சுருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இதுதாங்க கங்கா ஆர்த்தி. ரிஷிகேஷ்க்கு வர நிறைய பேர் ஈவினிங் மிஸ் பண்ணாமல் பார்க்குற ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். சூரியன் மறைய ஆரம்பிக்கும் போது கங்கை கரையில் தீபம், மனிதர்கள், மணி ஓசை எல்லாமே சேர்ந்து இந்த பிளேஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணுது. பக்தி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த மொமெண்ட்டை லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஃபீல் இருக்குது.
ஓகே ஸோ கங்கா ஆர்த்திலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் எங்களுக்கும் பிளஸிங்ஸ் கிடச்சிச்சு. ஹோப் இந்த வீடியோ வழியாக உங்களுக்கும் பிளஸிங்ஸ் கிடச்சிக்க நம்புகிறேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது நான் ஆக்சுவலி வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ அதுதான் பார்ப்பேனான்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலி ஏதோ ஒரு கோயிலில் தான் பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் பை த ரிவர் பேங்க்ஸ் ஆஃப் கங்கா இது ஆசம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வாட்ச் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஹோப் யூ கைஸ் லைக் இட். ஸோ இப்போ வந்து நம்ம திருப்பி தேராதூன் போக போகிறோம் நைட்டு. ஸோ ஐ கெஸ் டைம் டு கால் இட் அ டே. ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் அப்படியே ரவுட் அடிச்சுட்டு போனதோ. ஸோ இந்த எபிசோட இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறோம். உங்கள் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். இது ப்ளூ பாய் ப்ளாக்ஸ். நான் உங்கள் ப்ளூ பாய். பாய்.